பயலுக்கு 1000 கண்ணு 1000 காது. வீட்டு வாசல்ல போய் இறங்கினா நமக்கு சம்மதியா வளர்ந்துட்டானா நம்மளை நடுவீதிக்கு கொண்டு வந்துடுவான். சனியை வளம் போனா என்ன இடம் போனா என்னன்னு ஒதுங்கி இருந்தாலும் வலிய கூப்பிடுறான். என்ன வம்ப உண்டாக்க போறானோ? மாரியம்மா நீதாம்மா காப்பாற்றணும். வாங்க பண்ண. கும்பரம் பெரிய தம்பி உள்ள வாங்க. கும்பரம் பெரிய தம்பி. உட்காருங்க. இந்த சனின்னு வந்திருக்கானா? ரொம்ப விலை கொடுத்து வாங்குறவனாச்சே. பண்ண நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மெல்லமாக வரீங்க. நீங்கள் இந்த சங்க உறுப்பினர் இல்லை, அதனால் உங்களை நான் மன்னிக்கிறேன். நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு நான் தலைவரானதும் நம்ம பக்கத்தில் இருக்க மிராசுங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் இன்னும் சேரல. நானும் சேர்ந்துறேன் பெரிய தம்பி. ரொம்ப சந்தோஷம். பெரிய தம்பி தூண்டில்ல பண்ண விழுந்துட்டான். இனி நம்ம காலையும் விழுந்துதான் ஆகணும். பண்ண விவசாய தொழிலாளர் சங்கத்தில் சேர்ந்துட்டோன்ற திமிரில் உங்க ஒரு கூலிக்கார பசங்க என்னையே எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டானுங்க. தான் பக்கத்து ஊரான்களே தலைவரால் அடக்க முடியலன்னு மற்ற மிராசுங்க குறை சொல்றது எனக்கு அவமானமா இருக்கு. அவன்களை அடக்கி ஒடுக்கணும். சரி பெரிய தம்பி. அந்த பயல்களை இடுப்புல வேட்டி கட்ட விடாதீங்க, செருப்பு போட விடாதீங்க, தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நீங்க மட்டும் கேட்கல. அதோட விளைவுதா இப்ப அவனுங்க சமத்துவம் பேசிக்கிட்டு வேட்டி வாங்கணும், சட்டை தைக்கணும், செருப்பு போடணும்னு கூலியை உயர்த்தி கேட்கறானுங்க. நீங்களும் மறுபேச்சு பேசாம கொடுத்துக்கிட்டே வரீங்க. சுத்தி வளைச்சு நம்ம தலையிலே கை வச்சுட்டானே. பெரிய தம்பி உங்களுக்கு தெரியாது இல்ல, அவனுங்களுக்கும் 4 விஷயம் தெரிய வந்துட்டு யாரும் உயர்வு தாழ்வு இல்ல, எல்லாரும் என் நாட்டு மன்னர்கள்னு அரசாங்க சட்டம் சொல்லுது. நான் சட்டத்தை மீறி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? என்னையா பொல்லாத சட்டம்? சட்டத்தை தூக்கி குப்பையில போடுங்க. நமக்கு எது நல்லதுன்றத பாருங்க. இப்ப எங்க ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம், ஏன் கொடிதான் பறக்குது. அரசாங்கம் என்ன பண்ணிட்டு எதுவும் மாறக்கூடாது, பயப்படக்கூடாது. அவனுங்களை அடிச்சு ஒடுக்கணும். அவனுங்க என்னைக்குமே அடிமையாதான் வாழணும், தலை நிமிரவே கூடாது. சட்டம் நீதி நேர்மன் அவங்களை நமக்கு சமத்துவமா உட்கார வச்சுட்டா அப்புறம் நமக்கு யார் வேலை செய்வாங்க? நாம எப்படி விவசாயம் செய்யறது? நமக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டத்தை அடிமைப்படுத்துறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரன்ற பேர்ல சாதியை உருவாக்குனாங்க. சாதின்ற கட்டுமானத்தை விட்டுட்டா நாம வசதியா வாழ முடியாது. அப்புறம் ஆத்துல தண்ணி வந்துட்டு விவசாய வேலையை ஆரம்பிக்கணும். விவசாய தொழிலாளர் சங்கத்தானுங்க மிராசுங்களை சந்திச்சு எட்டனா கூலியை உயர்த்தி கொடுத்தாதா எங்க ஆளுங்க வேலைக்கு வருவானுங்கன்னு மிரட்டல் விட்டுருக்கானுங்க. உங்ககிட்டயும் வந்தானுங்களா? டீ கடைக்காரன் வந்து எட்டனா கூலியை உயர்த்தி தரணும்னு கேட்டான். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு தான் தர முடியும்னு சொன்னேன். விலைவாசி ஏறிட்டு அப்படி இப்படின்னு புலம்புனா. நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இல்லையே, நீங்க எட்டனா சேர்த்து தர ஒத்துக்கிட்டதா தகவல் வந்தது. ஐயோ சத்தியமா இல்ல தம்பி. பண்ண நீங்க நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் சேர்ந்துட்டீங்க. இனி ஏன் உத்தரவு இல்லாம கூலியை உயர்த்தி தரக்கூடாது. சரிங்க பெரிய தம்பி. 5 மாசமா வேலை இல்லாம அரை வயிறும் கால் வயிறும் கஞ்சி குடிச்சு உயிர் வாழ்ந்தான். ஆத்துல தண்ணி வந்துட்டு இனி வயிறார சாப்பிடலாம்னு நினைச்சா படுவாய் பெரிய தம்பி நமக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு மிராசுகளை தடுத்து நம்ம வயிற்றுல மண்ணள்ளி போடுறான். இனி நாம எப்படி உயிர் வாழ்றது? பண்ணையா நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் சேருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல தலைவரே. பெரிய தம்பிக்கு பயந்து தான் சேர்ந்திருக்காரு. பயந்தோ பயப்படாமலா சேர்ந்துட்டாரு. இனி நாம என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். காளிமுத்து, எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி? மிராசுதாரங்க எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தான். கூலிக்காரங்க எப்போது கூலிக்காரனாவே இருக்கணும். அவங்க கொடுக்குற கூலி அன்னைக்கு சோத்துக்கு தான் பத்தணும். அடுத்த நாள் மறுபடியும் அவங்ககிட்ட கையாந்தணும்னு நினைக்கிறாங்க. நாம எட்டனா கூலி சேர்த்து கேட்கறது அவங்களுக்கு பொறுக்கல. நமக்கு வேலை கொடுக்காம பட்டினி போட்டு அடக்க பாக்குறாங்க. அவங்க அடக்க முறைக்கு நம்ம ஒருபோதும் பண்ணிக்கூடாது தலைவரே. வேலையில்லா காலத்தில் பட்டினி கிடந்து சாகாமல் இருக்க நம்ம 4 காசு சேர்த்து வைக்கணும். அதுக்கு எட்டனா கூலி உயர்த்தி வாங்கணும். நேத்து வரைக்கும் நம்ம சங்கத்துல இருந்து பலன் அனுபவிச்ச குடியானவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க சங்கத்துல போய் சேர்ந்துட்டாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது தலைவரே. நம்ம சங்கம் தானே போராடி வேலை நேரத்தை 8 மணி நேரமா குறைச்சது. வேலை செய்யற இடத்துலயே கூலியும் கொடுக்க வச்சது. அவங்களுக்கு அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையே. அதுதான் சாதி மயக்கங்கிறது. அவங்கள விட நீங்க வசந்தவங்கடா. நீங்க எல்லாம் நம்மால்டன் போதை ஏற்றி விடும்போது அவங்களுக்கு பெருமை பிடிபடாது. என்ன பண்றது? இல்லாத சாதியை சொல்லி மிராசங்க உசு பேத்தி அவங்க கட்டி இருக்கிற கோமணத்தையும் உருவ போறது அவங்களுக்கு தெரியல. குடியான கூலிக்காரங்க கொஞ்சம் பேர் தான்.
அவங்களும் சில்லுண்டி மிராசுகளுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. பண்ணைக்கு ஆள் பத்தாது. அதனால பண்ணைக்கு பெரிய தம்பி வெளியூர் ஆட்கள் அனுப்பி வைப்பான். அதை பத்தி நம்ம யோசிக்கணும் தலைவரே. வெளியூர் ஆட்கள் வந்து அவங்க நம்ம வேட்டை அடிப்போம். உள்ளூர் ஆளை வச்சு தான் வேலை செய்யணும்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்க. மிராசுங்க சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல. உத்தரவு என்னைக்கு மதிக்க போறாங்க? வெளியூர் ஆட்களை கூட்டு வந்தா நம்ம தடுக்க வேண்டாம். தாசில்தார்ட்ட மனு கொடுப்போம். அதிகாரிங்க என்னைக்கு கூலிக்கார பக்கம் நின்று இருக்காங்க, அப்படியே அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள பண்ண நடவடிக்கை அறுத்துருவாரு. நம்ம தடுக்க போனா அடிச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? பயந்தா எப்படி வாழ முடியும்? அக்கிரமத்தை ஜெயிக்கணும்னா நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். பாவாடை சொல்றதுல காரணம் இருக்கு. பெரிய தம்பி எதுக்கு நுழைஞ்ச வெளியூர் ஆட்களை தான் அனுப்பி வைப்பான். நம்ம ஜாக்கிரதையை போய் தடுக்கணும். எந்த கொம்ப வேணாலும் வரது தலைவரே, பாத்துவோம். மம்முட்டி, அறுப்பருவா, வெட்டருவா, கடப்பார, கோடாரின்னு ஆயுதத்தை வச்சு வேலை செஞ்சு வாழ்றவங்க நாம ஆயுதத்துக்கு பயந்தா வாழ முடியுமா? நம்ம பொழப்புல மண்ணெளி போட வர அடியாட்கள் எல்லாம் அடிச்சு வெட்டுவோம். சாதியை வச்சு கூலிக்காரங்களை பிரிச்ச ராமனுசா வந்தானா அவன் மண்டை உடைப்போம். அவனுங்க என் சந்தோஷத்தை கெடுத்து என் ஆட்களை அடிச்சு எனக்கே எமன்னு சவால் விட்டுருக்கானுங்க. நான் எதிர்பார்த்த நேரம் வந்துட்டு அவனுக்கு பட்டினி கிடந்து சாகட்டும். ராமானுஜம், பண்ணைய நம்ப முடியாது. டீ கடைக்காரன் ஊரை கூட்டிட்டு வந்து பசி பட்டினின்னு பேசினானா இவன் இறங்கிடுவான். நீ கூட இருந்து இறங்காம பார்த்துக்கோ. சூழ்நிலையை பார்த்து நீயே ஒரு கலவரத்தை உருவாக்கு. அது நமக்கு வெற்றியா முடியும். ஏய், நம்ம ஆளுங்க வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. பண்ண பிரச்சனை பண்றதுக்குன்னே வரானுங்க. அவனுங்க பேச்சுல நியாயம் இருக்கு, அது இருக்கு, இருக்குன்னு வாங்கிடாதீங்க. அவனுக்கு வேலை செய்யறதா செய்யட்டும். ஆனா அதே பழைய கூலிதான் தருவோன்னு கண்டிச்சு சொல்லிடுங்க. இல்லைங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் இல்ல. போயிடுங்க. வீணா நெல்லு குறமாயிடாதீங்க. என்ன முத்துசாமி, அடிக்க ஆள் திரட்டிட்டு வந்திருக்கியா? பண்ணையா, வேலை செய்யறது எங்க வேலை, சண்டை போடுறது எங்க வேலை இல்ல. சும்மா தற்காப்பு தான் கம்பு எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னைக்காவது உங்க முன்னாடி கை உயர்த்திருக்குமா? அப்ப வேலை செய்தான் வந்திருக்கீங்களா? தாராளமா செய்யுங்க. அதே கூலி தான். எட்டனா உயர்த்தி தர மாட்டேன். இஷ்டம்னா செய்யுங்க, இல்ல வந்த வழியே போயிடுங்க. 10 வருஷமா கூலியை உயர்த்தவே இல்லைங்க. விலைவாசி வேற ஏறிட்டே போகுது. ஒரு படி அரிசி 3 ரூபாய்க்கு விக்குது. 5 ரூபாய் இருந்தா தான் ஒரு வேளை சோறே சாப்பிட முடியும். நீங்க கொடுக்கற கூலி ஒரு வேளை சோத்துக்காவது 10 வேணாம் ஐயா. உன் கஷ்டத்தை நீ சொல்ற, உனக்கு என் கஷ்டம் புரிய மாட்டேங்குது. போறோம் பூச்சி மருந்து விலையெல்லாம் கடுமையா ஏறிட்டு, புயல் வெள்ளம்னா பயிரெல்லாம் சேதமாயிடுது. கடனை உடனே வாங்கி நிலத்துல போட்டுட்டு திருப்பி எடுக்க முடியாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நெல்லு விலைய அரசாங்கம் போன வருஷம் உயர்த்தி கொடுத்துருக்கு. அதனாலதான் கூலியை உயர்த்தி கேட்கறோம். அதுவும் 8 நாதான் உயர்த்தி கேட்கறோம். நெல் விலையை உயர்த்தணும்னு உங்களோட சேர்ந்து நாங்களும் தானே போராடணும். அரசாங்கம் நெல் விலையை உயர்த்திருக்கும் போது நீங்களும் கூலி உயர்த்துறது தானே முறை. ஏய், இஷ்டம் வந்தா வேலை செய்யுங்கடா, இல்ல நடைய கட்டுங்கடா. ஐயா பெரிய மனுஷா, நாங்க உங்ககிட்ட பேசல, எங்க பண்ணையா கிட்ட பேசிக்கிறோம். நீங்க பொத்திக்கங்க. இவங்கள முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லியா? இந்த அடாவடி எல்லாம் வேண்டாம், மரியாதையா பேசு. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய், வாய பொத்திக்க, இல்ல வாய் இருக்காது. கதிரு, பண்ணையா, அவனை முதல்ல தோர்த்துங்க, இல்ல உங்க குடியை கெடுத்துருவான். என்னால கூலியை உயர்த்தி தர முடியாது, நீங்க போகலாம். உள்ளூர் ஆட்கள் இருக்கும்போது வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. நாங்க தடுப்போம். பண்ண இவனுங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இவனுங்களால நம்ம மரியாதையா பேசுங்க, இல்ல மரியாதை கட்டும். என்னடா பண்ணுவ? பாரதேசி பயிர்களா அடிங்கடா.